பதில் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்கிட்ட தேடினா எப்படி? ஏன்னா நீங்க தான் நான் ரெடி. ஜவான் படம் ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆகுது. இந்த 4 நாளுமே 100 கோடிக்கு மேலே தான் வசூல். இந்த 4 நாளில் 500 கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணிச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்குங்க 4 நாளில். அதுலேயும் 4வது நாள் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு, ஒவ்வொரு நாட்டில் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த வருஷம் இந்தியாவிலே ஹையஸ்ட் கிராசர் ஃபிலிமில் இப்போ ஜவான் படம் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள் ஒரு 5 படம் இருக்குது. அந்த படங்களோட வசூல் நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார், அப்பக்கலிப்டோ வசூலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, அந்த டைமில் அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணிச்சு அப்படிங்கிறத பேசுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, அஜித் குமார் அவர்களோட முகவரி படம் தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஏ கீச்சிக்கிலியே அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டில் ஒரு ஃப்ரேம் தான் இது. ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்சன் ராஜ் அப்படிங்கிறவர், அப்புறம் எட்வின் தாஸ், அப்புறம் லோகசேகர், மேவ்ரிக், அப்புறம் யூசர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சரியாக தெரில. ஸோ இந்த 5 பேர் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். த நன் 2 அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 4 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை வேர்ல்டு வைடு $65 மில்லியன். இது மட்டுமே 539 கோடியே 50 லட்சம் வருது. ஸோ இதுவரையும் இந்தியாவில் 12 கோடியே 41 லட்சமும், வேர்ல்டு வைடு $81 மில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது $38 மில்லியன். இந்த படம் வந்து 90 crore கிட்ட பண்ணாலே போதும் இந்த படம் வந்து ஒரு ப்ராஃபிட் மூவி ஆகிடும். அதான் பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடும். அதுக்கடுத்தது ஆர்டிஎக்ஸ் அந்த படத்தோட டே 17 கலெக்ஷன் கேரளாவில் 1 கோடியே 74 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 85 லட்சம். ஸோ கேரளாவில் 46 கோடியே 5 லட்சமும், வேர்ல்டு வைடு 64 கோடியே 10 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடியே 50 லட்சம், ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு. ஸோ இந்த படம் ஒரு 100 கோடி எடுக்குமா, மலையாள இண்டஸ்ட்ரிக்கு இன்னொரு 100 கோடி கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அப்புறம் ட்ரீம் கேர்ள் 2 அந்த படத்தோட டே 17 கலெக்ஷன் 94 lakhs வந்து இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 18 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இதுவரையும் 125 கோடியே 87 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் குஷி படத்தோட டே 10 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 69 லட்சம், வேர்ல்டு வைடு 81 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதுவரையும் 43 கோடியே 96 லட்சமும், வேர்ல்டு வைடு 79 கோடியே 46 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 80 கோடி. ஸோ இந்த படத்தோட ப்ராஃபிட் டீட்டெயிலை நாளைக்கு நம்ம பார்ப்போம். அப்புறம் மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பாலி ஷெட்டி அப்படிங்கிற படத்தோட டே 4 கலெக்ஷன், படம் பார்த்தவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்துக்கு ஏற்ற மாதிரியே கலெக்ஷனும் சூப்பராக வந்துட்டு இருக்கு. ஓவர்சீஸில் பயங்கரமாக பிக்கப் ஆகிருக்கு இந்த வீக்கெண்டு. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 5 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 14 கோடியே 93 லட்சமும், வேர்ல்டு வைடு 21 கோடியே 57 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 22 கோடி. இந்த படமே ஒரு ப்ராஃபிட் மூவியாக அமைய போகுது அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அனுஷ்கா வந்து நடிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல படம் அப்படிங்கிற பட்சத்துக்கு படம் எப்படி இருந்தாலுமே வந்து ப்ராஃபிட் எடுத்துரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்தில் இந்த படமும் அதை செஞ்சிருச்சு. அப்புறம் ஜெயிலர் படத்தோட டே 32 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 16 லட்சம், வேர்ல்டு வைடு 27 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 183 கோடியே 10 லட்சமும், வேர்ல்டு வைடு 580 கோடியே 40 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ் சினிமாவோட மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மூவியாக இப்போதைக்கு ஜெயிலர் தான் இருக்குது. அதுக்கடுத்ததான் இந்த வாரம் ரிலீஸ் ஆன சில தமிழ் படங்கள். அதில் தமிழ் குடிமகன் அப்படிங்கிற படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 6 லட்சமும், வேர்ல்டு வைடு 7 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் தமிழ்நாட்டில் 27 லட்சமும், வேர்ல்டு வைடு 31 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு.
ஸோ அங்காரகன் அப்படிங்கிற படம் டே 3 கலெக்ஷன்ஸ், சத்யராஜ் அவர்களோட படம். 100வது நாள் கெட்டப்பில் வராரு. ஆனால் யாரும் அந்த 100வது நாள் படத்துக்கு வந்து வரவேற்பு இதுக்கு வரல. தமிழ்நாட்டில் 5 லட்சமும், வேர்ல்டு வைடு 6 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 19 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 23 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். ஸோ நூடுல்ஸ் அப்படிங்கிற படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 11 லட்சமும், வேர்ல்டு வைடு 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 30 லட்சமும், வேர்ல்டு வைடு 35 லட்சம் இந்த படம் வந்து இதுவரையும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ரெட் சாண்டில் அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2.5 லட்சம், வேர்ல்டு வைடு 3 லட்சம். இதுவரையும் உலகம் முழுக்க இந்த படம் வந்து 12.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே 3 கோடிக்கு மேலே பட்ஜெட் தான், 3.5 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். அப்புறம் துடிக்கும் கரங்கள் அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 12 லட்சம். தமிழ்நாட்டில் 36 லட்சமும், வேர்ல்டு வைடு 42 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 4.5 கோடி. இந்த 5 படத்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படம் ஓரளவுக்கு இந்த 4 படத்தை கம்பேர் பண்ணும்போது பெட்டரான வசூல். ஆனால் இந்த படம் போட்ட காசுக்கும் இந்த படம் பண்ணுற வசூலுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த படமும் ஒரு டிசாஸ்டர் தான். ஸோ அதுக்கடுத்ததான் ஜவான் படத்தோட டே 4 ஓவர்சீஸ் கலெக்ஷன் USA ப்ளஸ் கனடாவில் $2 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 16 கோடி 60 லட்சம். அதாவது யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா பார்பி ஓப்பன்ஹைமரோட அதிக கலெக்ஷன், யூஎஸ்ஏலேயே டாப் 4ல் இருக்குது நேற்று கலெக்ஷனில். அப்புறம் ஆஸ்திரேலியாவில் 504K ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 2 கோடி 67 லட்சம். நியூசிலாண்டில் 52 லட்சம். யூகேல பார்த்திங்க அப்படின்னா 285K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 2 கோடி 95 லட்சம். மலேசியாவில் பார்த்திங்க அப்படின்னா 1 கோடி 15 லட்சம். சிங்கப்பூரில் பார்த்திங்க அப்படின்னா 98 லட்சம். ஸ்ரீலங்காவில் பார்த்திங்க அப்படின்னா 52 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அவங்க ஊர் காசுக்கு 2 கோடி, நம்ம ஊர் காசுக்கு 52 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸில் 1.9 மில்லியன் இது வந்து 15 கோடியே 77 லட்சம். அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 338K இது வந்து 2 கோடியே 80 லட்சம். ஸோ டோட்டலாக நேற்று மட்டும் 5.29 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 43 கோடியே 98 லட்சம் நேற்று ஓவர்சீஸில் மட்டுமே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூல். அப்புறம் இதுவரையும் USA ப்ளஸ் கனடாவில் டோட்டலாக 7.55 மில்லியன் வந்து கிளைம் பண்ணியிருக்கு. இது வந்து 62 கோடியே 66 லட்சம். வெறும் யூஎஸ்ஏல மட்டுமே இந்த படம் 60 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஆஸ்திரேலியாவில் 2.1 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 11 கோடியே 17 லட்சம். நியூசிலாண்டில் 2 கோடியே 26 லட்சம். யூகேல 13 கோடியே 31 லட்சம். மலேசியாவில் 2.26 மில்லியன் மலேசியன் ரிங்கிட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 4 கோடியே 1 லட்சம். சிங்கப்பூரில் பார்த்திங்க அப்படின்னா 3 கோடியே 73 லட்சம். அப்புறம் ஸ்ரீலங்காவில் 3 கோடியே 58 லட்சம் ஸ்ரீலங்கன் ருப்பி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து நம்ம ஊர் காசுக்கு 93 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸில் 7.4 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 61 கோடியே 42 லட்சம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 27 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 22.47 மில்லியன் இந்த படம் வந்து ஓவர்சீஸில் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. 186 கோடியே 51 லட்சம். ஒரு மிகப்பெரிய வசூலுங்க. 4 நாளில். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் இந்த படம் பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஜவான் படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாடு ஆந்திரா கலெக்ஷன் அதெல்லாம் பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 6 கோடியே 81 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் 7 கோடியே 65 லட்சம். கர்நாடகாவில் 7 கோடியே 51 லட்சம். கேரளாவில் 2 கோடியே 25 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 72 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டோட்டலாக இந்தியா முழுக்க 96 கோடியே 22 லட்சம். ஓவர்சீஸில் 43 கோடியே 98 லட்சமும், வேர்ல்டு வைடு 140 கோடியே 20 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 26 கோடியே 88 லட்சமும், கர்நாடகாவில் 32 கோடியே 17 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 29 கோடியே 6 லட்சம், கேரளாவில் 9 கோடியே 73 லட்சம், அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 245 கோடியே 85 லட்சம். டோட்டலாக இந்தியா முழுக்க 343 கோடியே 79 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஓவர்சீஸில் 186 கோடியே 51 லட்சம், வேர்ல்டு வைடு 530 கோடியே 30 லட்சம். ஸோ ஒரு மிகப்பெரிய வசூல், மிகப்பெரிய ஷேரு. இதுவரையும் இந்த படம் 4 நாளில் மிகப்பெரிய வசூலுங்க, மிகப்பெரிய வசூல். ஸோ இதுவரையும்
அதாவது 2023 அதிக வசூல் செஞ்ச டாப் 5 திரைப்படங்கள். அதில் ஜவான் எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்கு 4 நாளில் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பட்டான் பார்த்திங்க அப்படின்னா 1050 கோடி, இது வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. கதார் 2 அந்த படம் வந்து 665 கோடி, இது வந்து 2வது இடத்த பிடிச்சிருக்கு. ஜெயிலர் வந்து 580 கோடி, இது வந்து 3வது இடத்த பிடிச்சிருக்கு. 4 நாளில் 530 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி 4வது இடத்த பிடிச்சிருக்கு. 5வது இடத்த பிடிச்ச படம் ஆதிபுருஷ் 375 கோடி. ஸோ இது எல்லாமே வந்து ஹிந்தி படம். இதில் ஒரே ஒரு தமிழ் படம் தான் இருக்குது, அது ஜெயிலர். மீதி எல்லாமே ஹிந்தி படம் தான். நிறைய பேர் ஆதிபுருஷ் வந்து தெலுங்கு படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு ஹிந்தி படம் தான், ஹிந்தி மேக்கிங் தான். ஹிந்தி ப்ரொடியூஸ் பண்ணது, ஹிந்தி டைரக்டர் டைரக்ட் பண்ணது. அது ஒரு டைரக்ட் ஹிந்தி ஃபிலிம். ஸோ டப்பிங் அப்படிங்கிறது இங்கே ஆந்திரா தெலுங்கானாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி டப்பிங் பண்ணது இந்த லாங்குவேஜுக்கு தான். ஆனால் அந்த படம் எடுத்தது ஹிந்தி தான். ஸோ இப்போதைக்கு பத்தான் அப்படிங்கிறது தான் நம்பர் 1ல் இருக்குது. இதில் 4வது இடத்துல வெறும் 4 நாளில் பிடிச்சிருக்கு. ஸோ இதில் நம்பர் 1 பொசிஷன் வருமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து தான் அப்போகாலிப்டோ படத்தோட வசூலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டிருந்தார். 2006ஆம் ஆண்டு மெல் கிப்சன் அவர்களோட இயக்கத்தில் வந்த படம். மெல் கிப்சன் வந்து ஒரு முக்கியமான டைரக்டர். அவரோட பிரேவ் ஹார்ட் அந்த படத்தை யாராலையுமே மறக்க முடியாது. அதில் அவரே நடித்து அவரே அதை டைரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் தான் இந்த படத்தையும் எடுத்திருந்தார். இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும். நீங்கள் என்னமோ போஸ்டரை பார்த்துட்டு இது ஏதோ காட்டுவாசி படம் போல் அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். ஏன்னா இந்த படம் வேறு மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கும், வேறு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதிலும் சில சீன்லாம் இருக்கும், ரொம்பவே பயங்கரமாக இருக்கும், நீங்கள் ரசிக்கும்படியாகவும் இருக்கும். அதுதான் இந்த படத்தில் மெயின்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட வசூல் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 6 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்ராக்சிமேட்டாக. ஸோ யூஎஸ்ஏல $51 மில்லியன் அந்த சமயத்தில் வேர்ல்டு வைடு $120 மில்லியன். இதை இன்னைக்கு காலகட்டத்துக்கு இன்ஃப்ளேட் பண்ணால் $200 மில்லியன் மேலே வருது. ஆனால் யூஎஸ் டாலரை நம்ம இன்ஃப்ளேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இது, இந்த உலகத்துக்கே ஒரு ஸ்டாண்டர்டான காமனான ஒரு பேஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பட்ஜெட் வந்து $40 மில்லியன். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண படங்க. சம்பவக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மெல் கிப்சன் உண்மையே சம்பவக்காரன் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா எத்தனை வாட்டி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா அந்த பர்மா பஜாரில் சிடி வாங்குகிற அந்த காலகட்டம் இருக்குல்ல, அந்த சமயத்திலலாம் போய் அந்த ரேக்கில் அடிக்க வச்சுருப்பாங்க. போய் பார்த்தீங்கன்னா அப்போகாலிப்டோ மட்டுமே ஒரு 10 அடிக்க வச்சுருப்பாங்க. என்னங்க இவ்வளோ சிடி வச்சுருக்கீங்கன்னா, ஏங்க அதுவே பத்தலைங்க, இப்போ ஒரு 1/2 மணி நேரத்தில் காலி ஆகிடுவாங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரியே அந்த 4 படம் டிவிக்ஸ்லாம் இருக்கும் அந்த சமயத்தில். அதில் எல்லாத்துலேயுமே அப்போகாலிப்டோ மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே அந்த சமயத்தில் விரும்பி பார்த்த ஒரு படம். ஸோ இப்போ கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு ஓடிடியில் அவைலபிளாக இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த படம் பாருங்கள். உண்மையிலேயே நல்ல படம். ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் ஜவான் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, எத்தனை படத்துலேருந்து காப்பி அடிச்சாங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணீங்களா, இல்லை அந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் ரசிச்சுட்டு இருந்தீங்களா தேட்டரில் போய் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.